வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புயல்களை அடுத்து நாட்டை புரட்டி போடும் எல்லினோவின் தாக்கம். யாரும் வெளியில் வர வேண்டாம். மக்களுக்கு வந்துள்ள ஆபத்து. விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. நல்லூர் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்து. இளம் பொறியியலாளருக்கு நேர்ந்த கதி. அதிர்ச்சியில் உறைந்து போன குடும்பத்தினர். இனிவரும் காலத்தில் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் முச்சக்கர வண்டி ஓட்டலாம். இளைஞர்களுக்காக நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம் வெளியான தகவல். திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞனின் உடைமையிலிருந்து மீட்கப்பட்ட ஆபத்தான பொருட்கள். அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார். விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். யாழ்ப்பாணத்தில் பல வீடுகளில் கைவரிசையை காட்டிய மர்ம நபர்கள். அதிரடி காட்டிய போலீசார். கையும் களவுமாக பிடிபட்ட சம்பவம். இந்திய ஏதிலிகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்காக இலங்கையை பாராட்டும் ஐக்கிய நாடுகள் சபை. சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள். யாழ்ப்பாணத்தில் பல வர்த்தக நிலையங்களுக்கு விதிக்கப்பட்ட அதிர்ச்சி தரும் அபராதம். நிர்ணயிக்கப்பட்ட விலைகளை விட உயர்த்தப்பட்ட விற்பனை விலை. தண்டனையின் மூலம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. விசாரணைக்கு சென்ற போலீசாரை கடுமையாக தாக்கிய பெண் உட்பட 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் நடந்தது என்ன? துப்பாக்கிகளை அடுத்து கைக்குண்டுகளை கையில் எடுக்கும் பாதாள உறுப்பினர்கள். நேற்றும் வீடொன்றின் மீது வீசப்பட்ட கைக்குண்டு. அதிரடி காட்டும் போலீசார். ராஜபக்சர்களுடன் ரகசியமாக இணைந்து கொண்ட ரணில். சற்று முன் அதிர்ச்சி தகவலை அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி. சுட்டிக்காட்டப்பட்ட மேலும் பல விடயங்கள். நீதிமன்றத்திற்குள் மர்மமாக நுழைந்த பல்லேகம ஹேமரத்ன தேரர். தேரருக்கென்று தனி உரிமை வழங்கப்படுகிறதா? சிறுமி வழக்கை அடுத்து பதிவான மற்றொரு வழக்கு. வெளியான தகவல். 22வது திருத்த நடைமுறைக்கு முன்னர் சர்வஜன வாக்குரிமை நடத்துங்கள். திடீரென கொந்தளிக்கும் தமிழரசு கட்சி. வெளியிடப்பட்ட கருத்துக்கள். பாரிய குற்றத்தை செய்துவிட்டு சிறைகளில் தியானங்கள் செய்து என்ன பலன்? ஆயுள் தண்டனை கைதிகள் செய்யும் விசித்திரமான செயற்பாடுகள். வழங்கப்பட்டுள்ள மேலதிக வசதி. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாட்டில் அதிகபட்சமாக பொலனறுவை மாவட்டத்தில் 37.2 வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வவுனியாவில் 35.7 அனுராதபுரத்தில் 33.7 யாழ்ப்பாணத்தில் 33 கொழும்பில் 31.4 மற்றும் காலியில் 29.6 வெப்பநிலைகள் பதிவாகியுள்ளன. இதேவேளை நாட்டில் பதிவான குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பநிலை நுவரெலியாவில் 19.7 பதிவாகியுள்ளது. மேலும் பண்டாரவளையில் 28.8 கட்டகஸ்தோட்டையில் 29.0 வெப்பநிலை பதிவாகியுள்ளன. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின் அடிப்படையில் நாட்டின் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலேயே அதிகளவான வெப்பநிலை நிலவி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க, எல்னினோ குறித்த எச்சரிக்கை இலங்கையில் தீவிரமடைவதற்கு முன்னரே நாட்டின் பல கிராமங்களில் வறட்சி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாத்தளை மாவட்டத்தின் வில்கமுவ, லட்டியங்கல பிரதேச மக்கள் தற்போது கடுமையான வறட்சி நிலைமையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதேசத்தில் உள்ள கிணறுகள் மற்றும் ஏரிகளில் கூட போதுமான அளவு தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நன்னீர் மீன்பிடித்தலை வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் இந்த நிலைமையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமது அன்றாட தேவைகளுக்கு தேவையான சிறிதளவு தண்ணீரை கூட பெற்றுக்கொள்வதற்காக 5 கிலோமீட்டருக்கும் அதிகளவான தூரம் நடந்து செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியிலும் வறட்சி நிலைமை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் வெப்பம் மற்றும் தாகத்தால் பாதிக்கப்பட்டுள்ள காட்டு விலங்குகளுக்கு தண்ணீர் வழங்கும் வகையில் நெடுந்தீவில் கடற்படை வீரர்கள் தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 75 ஆண்டுகளில் பதிவானதிலேயே மிகவும் கடுமையான எல்னினோ நிகழ்வை இலங்கை எதிர்கொண்டு வருவதாகவும் அதனால் உடனடி தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் நீடித்த வறண்ட நிலைமைகள் தொடர்பில் கவலைகள் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வழக்கத்தை விட அதிகளவான மழை பொழிவு ஏற்படக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
எல்னினோவின் தாக்கங்களை குறைந்தபட்சமாக நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவினால் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பல மாவட்டங்களில் ஏற்கனவே குடிநீர் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கான நீரை வழங்குவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் முழு மாவட்டங்களையும் பாதிக்கும் வகையில் இல்லாமல் குறிப்பிட்ட பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் கிராம அலுவலர் பிரிவுகளுக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி அம்பாறை, மொனராகலை, மட்டக்களப்பு, ரத்னபுரி, பதுளை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்கள் தற்போது வறட்சி நிலைமைகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிக்கி இளம் பொறியியலாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் யாழ்ப்பாணம் கரவெட்டி கிழக்கே பூர்வீகமாகவும் வவுனிக்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டு பொறியியலாளரான கந்தசுவாமி கோகுலதாஸ் என்பவரே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் முச்சக்கர வண்டிகளை ஓட்டுவதற்கான குறைந்தபட்ச வயது எதிர்காலத்தில் 40 ஆக உயர்த்தப்படலாம் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவாகி தெரிவித்துள்ளார். பாடசாலை கல்வியை நிறைவு செய்தவுடன் அதிகளவான இளைஞர்கள் முச்சக்கர வண்டி ஓட்டும் தொழிலில் ஈடுபடுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மற்றும் தொழிற்பயிற்சிகளின் ஊடாக நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கல்வித்துறையில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திறமையானதும் ஆற்றல் மிக்கதுமான இளம் தலைமுறையை உருவாக்குவதே நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு முக்கியமானது எனவும் நளின் ஹேவாகி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை வளர்ந்த தேசமாக மாற்றுவதற்கு மேம்பட்ட மனிதவளம் அவசியம் என்பதால் மனிதவள மேம்பாட்டை அரசாங்கம் தொடர்ந்தும் முன்னுரிமைப்படுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் எதிர்காலம் பிள்ளைகளின் கைகளில் தங்கியுள்ளதால் கல்வித்துறையில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எனவும் தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவாகி வலியுறுத்தியுள்ளார். மொனராகலை அம்பிகமோ பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு விசேட சோதனை நடவடிக்கையின் போது 1044.180 கிலோகிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுமார் 7,37,80,000 ரூபாய் பெறுமதியான கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா தொகையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக அம்பிகமுவ காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 3 சாவகச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 1,75,00,000 ரூபாய் பெறுமதியான 43 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 9ஆம் தேதி சாவகச்சேரி நகர பகுதியில் உள்ள நகைக்கடை உரிமையாளர் ஒருவரின் வீட்டிலிருந்து 17 பவுன் தங்க நகைகள் திருடப்பட்டமை தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்தை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நகரில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கோப்பை பகுதியை சேர்ந்த ஒருவரும் ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரும் தொடர்புடையவர்கள் என காவல்துறையினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் ஊர்காவல்துறையில் உள்ள வங்கி ஒன்றில் 43 பவுன் தங்க நகைகள் அடகு வைக்கப்பட்டிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து குறித்து தங்க நகைகளை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். திருட்டு சம்பவங்களுக்கு பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் ஊர்காவல்துறை பகுதியை சேர்ந்த பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 3 சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர்.
இதன்போது அவர்களை எதிர்வரும் செப்டம்பர் 4 வரை விளக்குமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள இலங்கை எதிரிகள் தாமாக முன்வந்து மீண்டும் தாயகம் திரும்புவதை எளிதாக்கும் வகையில் இலங்கை அரசாங்கம் குடியுரிமை தொடர்பான நடைமுறைகளை தளர்த்தியுள்ளதை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றுள்ளது. 1983 ஆண்டு ஏற்பட்ட இனக்கலவரம் மற்றும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற உள்நாட்டு போர் காரணமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிரிகளாக தஞ்சமடைந்தனர். இதனையடுத்து 2002 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். எனினும் 90,000க்கும் மேற்பட்ட இலங்கை எதிரிகள் தொடர்ந்தும் இந்தியாவில் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் போர்க்காலத்தில் முறையான கடவுச்சீட்டு அல்லது அனுமதிக்கப்பட்ட துறைமுகங்களை பயன்படுத்தாமல் இந்தியாவுக்கு சென்றவர்கள் தங்களது இலங்கை அடையாளத்தை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் தடையின்றி மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு அனுமதி வழங்க இலங்கை அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த தீர்மானத்தை வரவேற்றுள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் வதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரான்ச், எதிரிகள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் தாயகம் திரும்புவதற்கும் அவர்களின் மறுவாழ்வுக்கும் தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட விலையை விட அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 வணிக நிறுவனங்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் மொத்தமாக 6,68,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் மாவட்ட புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டு சோதனை நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் மற்றும் மதுபான விற்பனை நிலையம் ஒன்றில் 1 லிட்டர் குடிநீர் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை 120 ரூபாவாக இருந்த போதிலும் அதனை 200 ரூபாவுக்கு விற்பனை செய்தமைக்காக 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மற்றொரு உணவகத்தில் குளிர்பான போத்தல் ஒன்றை அதன் அச்சிடப்பட்ட சில்லறை விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டில் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோ பொன்னி சம்பா அரிசியை அதன் அதிகபட்ச சில்லறை விலையான 255 ரூபாவை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமை தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் மற்றொரு வியாபாரிக்கு 2,68,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது குறித்த அரிசி பால் பொன்னி அரிசி என அதன் உரிமையாளர் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. எனினும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட அரிசி மாதிரியை அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் பரிசோதித்துள்ளது. இதன்போது குறித்த அரிசி இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி சம்பா அரிசி என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் அவற்றில் அச்சிடப்பட்டுள்ள விலை மற்றும் அதிகபட்ச சில்லறை விலையை சரிபார்க்குமாறு நுகர்வோரிடம் நுகர்வோர் விவகார அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது. மேலும் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விலை தொடர்பான முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக சந்தேகம் ஏற்பட்டால் அதற்கான ஆதாரமாக ரசீதுகளை பெற்று பாதுகாத்து வைக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோர் வர்த்தக விதிமீறல்கள் தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டால் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற உதவி இலக்கத்திற்கு பணி நேரங்களில் முறைப்பாடுகளை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஹங்வெல்ல பன்சல வீதி பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் 2 போலீஸ் அதிகாரிகளை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் பெண் ஒருவர் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹங்வெல்ல போலீஸ் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று சட்டவிரோத மதுபானம் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக குறித்த வீட்டை சோதனையிட சென்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது சந்தேக நபர்கள் போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததுடன் 2 போலீஸ் அதிகாரிகளை தாக்கி காயப்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கடமைக்கு இடையூறு விளைவித்தல், அரசாங்க அதிகாரியின் உத்தரவுகளை மீறுதல் மற்றும் கூர்மையான ஆயுதத்தால் வெட்டி காயப்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை கைது செய்யப்பட்டு சந்தேக நபர்களில் ஒருவர் தன்னை போலீஸ் அதிகாரிகள் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
தமக்கும் மருத்துவ சிகிச்சை தேவை என அவர் தெரிவித்ததை தொடர்ந்து ஹோமஹம வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்புடன் அவர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹங்வில்ல போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு பொரளை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவரின் வீட்டின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொரளை லெஸ்லி ரணகல மாவட்டத்தில் வசித்து வரும் ரன்சிலு என அழைக்கப்படும் நபரின் வீட்டின் மீது இந்த கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பொரளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரன்சிலு என அழைக்கப்படும் குறித்த நபர் தற்போது துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான வனாத்தே சத்து என்பவரின் நெருங்கிய சகாவாக இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எவ்வாறாயினும் வீட்டின் மீது வீசப்பட்ட கைக்குண்டு வெடிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவரே இந்த கைக்குண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் பொரளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர வெலிக்கடை சிறைச்சாலையில் தியானத்தில் ஈடுபட்டு வருவதாக சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெலிக்கடை சிறைச்சாலையின் மூத்த அதிகாரி ஒருவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை மற்றும் தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தவறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூஜித் ஜெயசுந்தர சிறைச்சாலை வளாகத்தில் பெரும்பாலான நேரங்களில் சக்மன் பவானா எனப்படும் தியான நடைபயிற்சியில் ஈடுபடுவதை காண முடிவதாக சிறைச்சாலையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் காலை வேளையில் சிறைச்சாலை அதிகாரிகளை சந்திக்கும் போது அவர் புன்னகையுடன் காலை வணக்கம் தெரிவித்து வாழ்த்துவதும் வழக்கமாக உள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பூஜித் ஜெயசுந்தர மற்றும் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கும் சிறையில் புத்தகங்களை வாசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் அரசியலமைப்பிற்காக முன்மொழியப்பட்டுள்ள 22வது திருத்த சட்டத்தை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. 22வது அரசியலமைப்பு திருத்தம் மக்களின் இறையாண்மைக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்துவது அவசியம் என கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் இறையாண்மையுடன் நெருங்கிய தொடர்புடையது என தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. எனவே இந்த திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் மாத்திரம் நிறைவேற்றுவது போதுமானது அல்ல எனவும் மக்களின் நேரடி ஒத்துழைப்பை பெறுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சி வலியுறுத்தியுள்ளது. அனுராதபுரத்தின் முன்னாள் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மேல் நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிபதி நுழையும் வாயில் ஊடாக எவ்வாறு பிரவேசித்தார் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறுமி ஒருவரை தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக கடந்த 21ஆம் தேதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். இதன்போது அவர் எவ்வாறு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தார் என்பது தொடர்பில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய அனுராதபுரம் மேல் நீதிமன்ற வளாகத்தின் காவல்துறை பாதுகாப்பு பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு அனுராதபுரம் பிரதான நீதவான் சியப்பட் சசேந்த விக்ரமரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு எதிரான குறித்த வழக்கு கடந்த 21ஆம் தேதி அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்டத்தரணி சாணக்க அபயவிக்ரம நீதிமன்றத்தில் முன்வைத்த விசேட கருத்துக்களை கருத்தில் கொண்டே பிரதான நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் தொடர்பிலும் குறித்த நுழைவு எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
ஐக்கிய தேசிய கட்சி தற்போது ராஜபக்ச மயமாகிவிட்டதுடன் மொட்டு கட்சியின் கையாளாகவும் மாறிக்கொண்டிருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் உயர்பீட உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகருமான பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் தான் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை எனவும் அதேவேளை கட்சியை இல்லாதொழிக்கும் எந்த ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபட போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஐக்கிய தேசிய கட்சி தற்போது உடைந்து சிதறி போயிருப்பது போன்று தெரிகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்திலிருந்தே தற்போதைய நிலைமை தொடர்பில் தனக்கு விருப்பமில்லாத காரணத்தினாலேயே தான் அமைதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தம்மால் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என தான் நம்பவில்லை எனவும் அதன் காரணமாகவே அமைதியாக இருப்பதாகவும் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் தான் இணையவில்லை எனவும் ஆனால் நாட்டின் தற்போது இடம்பெற்று வரும் அரசியல் மாற்றங்களை அவதானித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ராஜபக்சர்கள் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குவதற்கு அன்று 2 காரணங்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டிருந்ததாகவும் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். அனைவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டதன் பின்னர் இறுதியாக ராஜபக்ச தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவிடம் வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த கால பகுதியில் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை தவிர ராஜபக்ச தரப்பினருக்கு வேறு புகலிடம் இருக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த சவாலை அவர் எதிர்கொண்டதாகவும் ஆசு மாரசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2 வருடங்களுக்குள் நாட்டில் நிலவிய பொருளாதார சூழ்நிலையை அவர் முற்றாக மாற்றியமைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். வீழ்ச்சியை நோக்கி சென்ற நாட்டின் பொருளாதாரத்தை 1 வருடத்திற்குள் 5.2% வளர்ச்சிக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலப்பகுதியில் தாமும் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பணியாற்றியதாகவும் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதியின் நாடாளுமன்ற விவகார ஆலோசகராக பணியாற்றிய 1.5 வருட காலப்பகுதியில் 104 சட்டமூலங்களை உருவாக்குவதற்கான பணிகளில் தாம் ஈடுபட்டதாகவும் பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.